சார் என் பேர் வந்து மோனிஷாங்க சார். நான் வந்து எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், அதுக்கப்புறம் பிஎட் கம்ப்யூட்டர் சயின்ஸ், அதுக்கப்புறம் எம்ஃபில் கம்ப்யூட்டர் சயின்ஸ். இவ்வளோ இது படித்தோம். எங்களுக்கு வந்து தமிழ்நாட்டில் அரசாங்கத்தில் எங்களுக்கு எந்த ஒரு பிளேஸுமே இல்லைங்க சார். எங்களுக்கு எந்த ஒரு இடமுமே கொடுக்கலைங்க சார். இதுதான் எங்களோட கோரிக்கை. அதாவது என்னென்னா, தமிழ்நாட்டில் உள்ள எல்லா அரசு பள்ளிகளிலும் 1ஆம் வகுப்பிலிருந்து 10ஆம் வகுப்பு வரை எங்களுக்கு வந்து கணினி பாடம் தனிப்பாடமாக கொண்டு வர வேண்டும். இதுதான் எங்களோட கோரிக்கை சார். இது வந்து இப்போ இல்லை சார். 2009லேயே சமச்சீர் கல்வின்னா கலைஞர் ஐயா கொண்டு வந்தாங்க. எதுக்காக கொண்டு வந்தாங்கன்னா, மெட்ரிகுலேஷன் ஸ்கூல், அதாவது தனியார் பள்ளிகளுக்கும் அரசு பள்ளிகளுக்கும் எந்த வேறுபாடும் இருக்கக்கூடாது, எல்லாமே சமமாக இருக்கணும் அப்படிங்கிறக்க வேண்டிதான் கொண்டு வந்த பாடத்திட்டம் சார் இது. அதை ஏன் எடுத்தாங்கன்னு தெரில. அது அடுத்து வந்து ஆட்சி மாற்றத்தினால ஏடிஎம்கே வந்து அப்படியே இது பண்ணிட்டாங்க சார். கொண்டே வரலைங்க சார். நாங்கள் ரொம்ப ஈகராக இருந்தோம், சரி கொண்டு வருவாங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் மறுபடியும் 2021 டிஎம்கே வந்தாங்க சார். நாங்கள் எல்லாருமே பேசி வச்சுதாங்க சார். எங்கள் சங்கமே எல்லோரும் அதாவது 1,00,000 பேர் பேசி வச்சு நமக்காக கொண்டு வருவாங்க. ஏன்னா கலைஞர் ஐயா கொண்டு வந்தது ஸ்டாலின் ஐயாவும் கொண்டு வருவாங்கன்னு அதே நோக்கத்தோடு நாங்கள் அவங்களுக்கு ஓட்டு போட்டோங்க சார். ஆனால் யாருமே இப்போ வரைக்கும் கொண்டு வரலைங்க சார். மனு கொண்டு போய் கொடுத்து இப்போ பார்க்கலாம், அப்போ பார்க்கலாம், எங்ககிட்ட நிதி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க சார். இது எந்த விதத்தில் நியாயம்னு எங்களுக்கு தெரியலைங்க சார். அப்புறம் ஏன் அவங்க வந்து 2006 பிஎட் கணினி அதாவது கொண்டு வந்தாங்க சார். பிஎட்ல எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்